Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். நடிகர் அர்ஜுன் அவங்களோட மகள் ஐஸ்வர்யாவுக்கும் பிரபல நகைச்சுவை நடிகர் தம்பிராமையாவோட மகன் உமாபதிக்கும் வர்ற திங்கட்கிழமை திருமணம் நடைபெற இருக்கு. இதற்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு வர நிலையில ஹல்தி ஃபங்க்ஷனோட போட்டோஸ் எல்லாமே இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிருக்கு. ஐஸ்வர்யாவும் நகைச்சுவை நடிகர் தம்பிராமையோட மகன் உமாபதியும் காதலிச்சிட்டு வந்த நிலையில இவங்களோட காதல் விவகாரம் அர்ஜுன் மற்றும் தம்பிராமையாவுக்கு தெரிய வர இவங்க ரெண்டு பேருமே காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்க. இரு வீட்டாரோட சம்மதத்தோட இவங்களுக்கு கடந்த நவம்பர் மாசம் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அர்ஜுன் அவர்கள் தொகுத்து வழங்கின சர்வைவர் நிகழ்ச்சியில தான் உமாபதியும் ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாரு. இந்த நிகழ்ச்சியோட படப்பிடிப்பின் போது அர்ஜுன் கூட ஐஸ்வர்யாவும் வந்திருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி அவங்களுக்குள்ள நட்பு உருவாகி அந்த நட்பு காதலா மலர்ந்ததா சொல்லப்படுது. நடிகர் உமாபதி அதாகப்பட்டது மகாஜனங்களே, மணியர் குடும்பம், திருமணம், தண்ணி வண்டி இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்காரு. இந்த நிலையில இவங்க ரெண்டு பேருக்கும் வருகிற ஜூன் 10ஆம் தேதி சென்னையில நடிகர் அர்ஜுன் அவர்கள் கட்டி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில்ல திருமணம் நடைபெற இருக்கு. இதையடுத்து ஜூன் 14ஆம் தேதி சென்னையில நடக்க இருக்கக்கூடிய வரவேற்பு நிகழ்ச்சியில ஏராளமான திரைப்பிரபலங்களும் கலந்துக்க இருக்காங்க. இதற்காக அழைப்புதல் கொடுக்கக்கூடிய பணியில மும்முரமா இருந்த அர்ஜுன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலினை நேர்ல சந்திச்சு திருமணத்துக்கு வந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருந்தாரு. மேலும் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித், சூர்யா அப்படின்னு பல நட்சத்திரங்களுக்கும் அர்ஜுன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க. திருமணம் நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில ஐஸ்வர்யாவுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல ஐஸ்வர்யா மஞ்சள் நிற உடையில ரொம்ப அழகா தேவதை மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி உமாபதியும் ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அதுல ஒரு கோல்டன் ஷேட் இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. சோ அவரோட கெட்டப்புமே பார்க்கும்போது அர்ஜுன் அவர்களோட கெட்டப் மாதிரி தான் இருக்கு. ஒரு லாங் ஹேர் விட்டு ஒரு பியர்ட் லுக்ல வந்து சூப்பரா அவருமே அழகா இருக்காரு. சோ இந்த ஹல்தி ஃபங்க்ஷனோட போட்டோஸ் எல்லாமே இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. பலரும் வந்து ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதிக்கும் வந்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடியே ஐஸ்வர்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் எல்லாரும் சேர்ந்து பாலியில வந்து பேச்சுலர் பார்ட்டி வந்து கொண்டாடி இருந்தாங்க. சோ அந்த போட்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அர்ஜுன் அவர்கள் நிச்சயதார்த்தத்துக்காக தன்னோட மகளுக்கு பர்மாவில இருந்து பிரத்யேகமா வரவழைக்கப்பட்ட 5 கேரட் மாணிக்க மோதிரத்தையும் மாப்பிள்ளை உமாபதிக்கு வைரம் கலந்த மாணிக்க மோதிரத்தையும் வந்து பரிசா அளிச்சிருந்தாரு. மேலும் இவங்க ரெண்டு பேருக்கும் உடைகளை பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சிருக்காரு. இப்போ திருமணத்தை தன்னோட பிடிச்ச தெய்வமான ஆஞ்சநேயர் கோவில்ல நடத்திட்டு வரவேற்பை மிக பிரம்மாண்டமா நடத்தி திட்டமிட்டு இருக்காராம். கண்டிப்பா ஏகப்பட்ட பிரபலங்கள் இந்த திருமணத்துல கலந்து கொள்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கவுண்டமணி சார் கூட அவ்வளோ ஆஃப்னா பேசுவீங்க? கவுண்டமணி என்னுடைய டார்லிங் மாதிரி. கவுண்டமணி நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எப்போது எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அப்போ அவர் ஃபோன் பண்ணிட்டு எங்கே பாஸ் எங்கே இருக்கீங்க, வீட்டில் இருக்க பாஸ் வந்துருங்க பாஸ் அப்படின்னுவார். சரி அப்போ வீட்டுக்கு போனால் போய் அந்த அரை மணி நேரம் இருந்தால் அரை மணி நேரமும் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அவ்வளோ நல்லா இது. வை சார் உங்கள் மூவிஸில் எங்கேயாவது பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு சீனாவது பேட்ரியாட்டிக்காக டச் பண்ணுறீங்க? பை எனி சான்ஸ் உங்கள் சைல்ட்ஹுட்டில் வந்துட்டு யூ வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அந்த மாதிரி? இன்னொரு மை ஃபாதர் வாஸ் வெரி பேட்ரியாட்டிக் மேன். ஷி வாஸ் வெரி வெரி பேட்ரியாட்டிக். அவங்க சொல்லிட்டு இருந்த அந்த ஸ்டோரிஸ் தான் எனக்கு எல்லாம் கேட்டு கேட்டு நானும் பேட்ரியாட்டிக் ஆகிட்டேன். என் ஃபாதர்லாம் நிறைய அப்போது இவங்ககிட்ட அடி வாங்கியிருக்கேன்னு எல்லாம் சொல்லியிருந்தார். அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த பகத்சிங்கோ, அந்த சுபாஷ் சந்திர போஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்ன்னு சின்ன வயசுல எனக்கு அப்படியே ஊட்டுற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க என் ஃபாதர். ஸோ ப்ராப்ளி அதனால் என்னமோ எனக்கு ஏதாவது படம் பண்ணும்போது அதில் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஏதாவது மக்களுக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம சொல்லணும். ப்ளஸ் ஒரு நாடை நேசிக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை படத்தில் வைக்கலாம்னு சொல்லி இப்போது நான் பிளான் பண்ணுறேன். அங்கே நாட்டை காப்பாற்ற ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணைய வைக்கிறான். அவங்கள விட நீ நானும் என்னடா பெரிய. இந்த ரவுண்டில் வந்துட்டு நான் கேட்க போகிற சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் அவங்கள மாதிரி பதில் சொல்ல போகிறீங்க. அப்பா அதிகமாக எது கோவப்படுவார்? ஐ திங்க் ஜனங்க வந்து இரிட்டேட் பண்ணால் கண்டிப்பாக கோவப்படுவாங்க. பட் அவங்க அவ்வளோ ஈஸியாக கோவப்பட மாட்டாங்க. ஐ திங்க் மேபி லைக் சம் 10-15 இயர்ஸ் முன்னாடி ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்பாவுக்கு. அண்ட் அவங்க ஃபேமிலின்னு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா he is a different man சொல்லலாம். ஆங்க்ரி மேன். கோவம் வந்தால் ஐ திங்க் கெட்ட வார்த்தை தான் வரும் சில தடவை மட்டும். only with men.
விமென் வந்து அவங்க யூனோ இஃப் தேர் அரவுண்ட் ஹிம் அவங்க வந்து ஹீஸ் வெரி கண்ட்ரோல்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஹி நெவர் லூசஸ் ஹிஸ் ஸ்கூல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விமென்னு சொல்லலாம். ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் அவங்க. அண்ட் அதான் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஒடிச்சிடுவாங்க. அது கதையெல்லாம் கேட்டிருக்கேன் நான். மேக்கப்போட எவ்வளோ நேரம் எடுத்துப்பாங்க? ஒரு 45 minutes. ஈஸிலி 45. இட்ஸ் நாட் மேக்கப், இட்ஸ் மோர் ஃபார் த ஹேர்னு சொல்லலாம். மேக்கப் அதெல்லாம் சேர்த்து தான் மேக்கப்னா எவ்ரிதிங் தி ஹோல் ஸ்டஃப். யார்கிட்ட அதிகமாக போய் சொல்லுவார்? ஓகே, ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அம்மா கிட்ட ரொம்ப அதிகமாக போய் சொல்லுவாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு மாதத்தில் 10 ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா 9 ஃப்ளைட்ஸ் மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் வரும், ஃப்ளைட் டிலேட் பை 1 hour, ஃப்ளைட் டிலேட் பை 2 hours. ஸோ அந்த விஷயத்தில் பாவம் அம்மாவுக்கு நிறைய போய் சொல்லுவாங்க. பிகாஸ் ஷீ இஸ் ரொம்ப அந்த டைம் கீப் அப் பண்ணணும்னு ரொம்ப இன்னைக்கு யாரோ அதே மாதிரி பண்ணாங்க. எஸ், சாரி. இன்னைக்கு கூட ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டு இல்லை ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அண்ட் அதுக்கும் அப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க, அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு பாவம் இல்லைன்னா என்ன எக்ஸாம்பிள் வச்சு நீயும் இப்படி யாருன்னு கற்றுவாங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா மாதிரியே நீ பண்ணுற மறுபடியும் என்னையே திட்டுவாங்க, வேண்டாம் போய் சொல்லிடு அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன டயட் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க? நல்லா ஹெல்தி டயட் தான் இது பண்ணுவாங்க. அதோட அந்த ஹெல்தி டயட்டோட சேர்த்து பிரியாணி கூட இருக்கும். பிரியாணி குயின் தான் கூடுறோம். என்னோட வீக்னஸ் பிரியாணி தான். சொல்லிவிடவா? இரும்புத்திரை உங்களோட அசிஸ்டண்ட் விஷால், அசிஸ்டண்ட் இந்த காலத்துலேருந்து இப்போ இரும்புத்திரை வரைக்கும் அவரோட க்ரோத் எப்படி சார் இருக்கு? அவருடைய விஷாலுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் ஐம் ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் இஸ் அ நைஸ் ஹியூமன் பீயிங், வெரி ஹம்பிள், நைஸ் ஹியூமன் பீயிங், இஸ் அ நைஸ் பாய். அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறையவே இருக்குது விஷாலுக்கு. ஆமாம், அது எப்படி வந்து அவர் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது நாம் பார்க்கணும். உங்கள் ரோல் என்ன சார் படத்தில்? இதில் நெகட்டிவ் ஷேடு தான், பட் ரொம்ப ஸ்பெஷல் ரோல் அது. யாருக்கும் பார்த்தா யாராவது பொறாமைப்படுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ரோல். This is the information age. ஒவ்வொருத்தரோட கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் ஒரு இரும்பு திரை இருக்கு. சொல்லிவிடவா ராங் திஸ் இஸ். சில ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் பற்றி நீங்கள் சொல்லலாம். எனக்கு 16-17 வயசு. அப்போ 6 packs அந்த டைம்லேயே அந்த மாதிரி தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் எனக்கு பேக்கெல்லாம் அப்போல்லாம் தெரியாது. அதை பற்றியெல்லாம் அதெல்லாம் யாரையும் பேக் பண்ணணும். இப்போ தான் எல்லோரும் 6 packs பண்ணணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்குது, ஆல்ரெடி இருந்தது அதில் அந்த டைம்லேயே. ஸோ இது 16-17னாக்கா இப்போ எப்போ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க? ப்ராபப்ளி 13 இயர்ஸ்லேருந்து 13 இயர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஃபாதர் வந்து பயில்வானே. ஓகே. அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக இருந்தார். அண்ட் ஹி வாஸ் an actor. ப்ராபப்ளி அதனால தான். Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.